ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவப்பிள்ளைகளே, புதிய நாள் புதிய நம்பிக்கை இந்த தின தியானத்தின் மூலமாய் இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆமென். இந்த பரிசுத்தமான ஓய்வு நாள், ஒவ்வொரு ஓய்வு நாளில் ஆண்டவர் அநேக ஆலோசனைகளை நமக்கு கொடுத்துருக்க நம்ம அறிந்திருக்கிறோம். இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்குற ஆலோசனை என்ன? பிரசங்கின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 8வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது, பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன். பிரசங்கி சாலமன் ஞானி சொல்ற ஆலோசனைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அறிவுரைகள்லாம் பயங்கரமாக இருக்கும். இங்கே என்ன சொல்கிறேன்னாக்கா, பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமையுள்ளவன் உத்தமன். நாமே தேவப்பிள்ளையில இன்னைக்கு பலருடைய வாழ்க்கையில் பொறுமையே கிடையாது. இன்றைக்கி எல்லாமே இன்ஸ்டன்ட் உலகத்தில் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்ஸ்டன்ட் காஃபி இருக்குது, இன்ஸ்டன்ட் மீல் இருக்குது, அவன் எல்லாமே ரெடியாக வந்துடணும். எல்லாம் கேட்டால் காலம் கண் பொன் போன்றது, அவன் ஏதோ சொல்கிறாங்க. அப்படி டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு தேவப்பிள்ளையில இன்றைக்கி அவசர உலகத்தில் வாழ்ந்து கொண்டுங்கிற பொறுமையே இல்லாத காரியத்தில் இன்னைக்கு ஆண்டவன் பொறுமையாக இருக்க கற்றுக்கொள்ள விரும்புகிறார். அல்லேலூயா. ரோமர் 12:12 வாசிங்கன்னா அங்கே அழகா அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு காரியத்தை சொல்றார், வாசிக்க கேட்போம். நம்பிக்கையிலே சந்தோஷமாய் இருங்கள், உபத்திரவத்தில் பொறுமையாய் இருங்கள், ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஆமென். பாருங்க, உபத்திரவத்தில் பொறுமையா இருக்கணுமா? சில நேரங்கள் பாடுகள் உபத்திரங்கள் வரும்போது நம்ம என்னமோ பொறுமையாக இருக்கிறது இல்லை. ஆண்டரை நோக்கி உமக்கு கண் இருக்கா, காது இருக்கா, ஆண்டவரே ஏன் வாழ்க்கையில் இப்படி நடக்கணும், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய காரியங்களை நம்ம வார்த்தைகளை விட்டுறோம்ல. இந்த எப்படி இல்லை சோர்ந்து போகிறோம், ஏன் இப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பொறுமையாக இருக்கிறது அவசியமாக இருக்கிறது. சங்கீதத்தின் புஸ்தகம் 86ஆம் சங்கீதம் 15வது வசனம் கூட வாசிக்கும் போது ஆண்டோடைய அந்த குணாதிசயங்களில் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கோம். வாசிக்க கேட்போம். ஆனாலும் ஆண்டவரே, நீர் மன உருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியம் உள்ள தேவன். ஆமென். பாருங்க, ஆண்டவர் எப்படிப்பட்டவரா? இரக்கமும் உருக்கமும் நீடிய பொறுமையுள்ள கர்த்தர். பொறுமை காட்டிலும் இன்னும் அதிகமான ஒரு காரியம்னா நீடிய பொறுமை. நம்ம ஆண்டர் அப்படியே நீடிய பொறுமை இருந்தனால்தான் எத்தனையோ முறை அவரை கொல்ல வந்தாங்க. தேவப்பிள்ளையில் அவர் எவ்வளோ பாடுகள் உட்படுத்தினாங்க, அதெல்லாம் பொறுமையோடு சகித்தார். அன்றைக்கி இயேசு சிலுவையை சுமக்கலைன்னு வச்சிங்களேன், இன்றைக்கி உங்களுக்கு எனக்கு ரட்சிப்பு கிடச்சிருக்குமா? யோசித்து பாருங்கள். ஆண்டர் பொறுமையோடு இருந்தார். அல்லேலூயா. நீடிய பொறுமையாக இருந்தாரா? அது மாத்திரமல்ல, நீதிமொழிகள் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை கூட நீங்கள் வாசிக்கும் போது சாலமன் ஞானி இப்படியா சொல்லுகிறார், வாசிக்க கேட்போம். நீண்ட பொறுமையினால் பிரபுவையும் சம்மதிய பண்ணலாம், இனிய நாவு எலும்பையும் நொறுக்கும். ஆமென். நீண்ட பொறுமையினால பிரபுவையும் சம்மதிக்க பண்ணலாமா? பெரிய ராஜாவை கூட சில நேரத்தில் அதிகாரிகள் சொல்லுவாங்க, இன்னைக்கு வா, நாளைக்கு வா, திரும்ப நாளைக்கு வா, அப்படி இழுத்தடிக்கிறேன்னு சொல்லுவாங்க பாருங்க. ஆனால் நீங்கள் பொறுமையோடு நீங்கள் போய் திரும்ப அவங்களை சந்திக்கும் போது, பா நான் அவருக்கே இன்னும் இங்கே இப்படி வந்துட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இறக்க செய்வாருங்கல்லவா. அதுதான் நீடிய பொறுமையினால் ராஜாவின் இருதயத்தை சம்மதிக்க பண்ணலாமா? தெய்வ பிள்ளையில நீங்கள் பொறுமையோடு காத்துருங்க. ஒருவேளை உங்களுக்கு என்ன நன்மை, என்ன ஆசீர்வாதம் வேணும், நீங்கள் காத்துருங்க. ஆண்டவர் நிச்சயமாக அதை நிறைவேற்றுவதற்கு அவர் உண்மையில் தேவனாக இருக்கிறார். பொறுமையினாலும் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்க. அப்போ தான் அந்த ஆத்மா ஈடேறி பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கும். இப்போ பொறுமையாக இருங்க. அதனால தான் ஆவின் கனியில் ஆண்டு சொல்லியிருக்கிற கலாத்தியர் 5:22 ஆவின் கனி பொறுமை. நீங்கள் இந்த பொறுமையோடு இருப்பீங்கன்னா ராஜாவின் இருதயத்தை சம்மதிக்க பண்ண முடியும், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். உபத்திரத்தில் பொறுமையாக இருப்பீங்கன்னா கர்த்தர் நிச்சயமாக அவங்கள மேன்மையாக வைப்பார். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி உமக்கு துதிக்கிறோம், ஸ்தோத்திரப்பா. ஆமென். நன்றி, உமக்கு நன்றி என்ற பெருமையுள்ளவனை காட்டிலும் பொறுமையுள்ளவன் உத்தமன் என்று வாசித்தோம் அல்லவா? ஆண்டவரே, நாங்கள் உத்தமர்களாய் காணப்பட பொறுமையை கற்றுக்கொள்ள உதவிச்சிங்கப்பா. இன்றைக்கி அவசர உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆண்டவரே, நிறைய பேருக்கு பொறுமையே இல்லை ஆண்டவரே. எங்களுக்கு பொறுமையை கற்றுக்கொள்ள முடியா? ராஜாவின் இருதயத்தை சம்மதி பண்ணிக்கிற ஆண்டவரே, அந்த பொறுமை ஆண்டவரை கட்டளையிடும்படியாக வைக்கிறோம். காத்துக்கொள்ளுங்க. இந்த நாள் முழுதும் கரம் எடுத்து நடத்தும் உங்கள் தெய்வீக பாதுகாப்புக்கு ஒப்பு கொடுக்குறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். பொறுமையோடு இருங்க. ஏற்ற காலத்தில் ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். God bless you.